முதல்ல இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ராமோஜிராவ் அவருடைய இறந்து போனால் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு அவருடைய நேரடி தொடர்போ எதுவும் இல்லைனாலும் புதுப்பேட்டை படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ செட்டு, அவ்வளோ படங்கள் நடந்துட்டு இருந்தது. 2005 நாங்கள் போகும்போது இதை ஒருத்தர் கற்பனை பண்ணாரா, இதை ஒருத்தர் நம்பினாரா? ஒரு ஸ்லம் வேணுமா ஸ்லம் இருக்குது, ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்குது, ஒரு பார்க் வேணுமா பார்க் இருக்குது, ஃபார்மிங் லேண்ட் வேணுமா ஃபார்மிங் லேண்ட் இருக்குது, எல்லாமே இருந்தது. அவரோட இது போட்டிருக்கோம். நான் ஆச்சரியம், இது வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்கடா. உள்ள ஸ்டார் ஹோட்டல் இருந்து அவ்வளோ வசதி, இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணார். அது என்னோட ரொம்ப ஆச்சரியம். அவரோட வீடு பார்ப்போம், கண்ணாடி போட்டு மூடி இருக்கும். நாங்களாம் பேசிக்கோங்க, இது மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷன் எனக்கு அவர் இருந்தார். ஸோ அவர் இறந்து போன போது நான் ரொம்ப நாளாச்சு படத்தில் நடித்து, பட் அது கேள்விப்படும்போது காலைல செய்தியாக பார்க்கும்போது இப்போ அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் என்ன ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காங்க போனோன்னு அசினேட்டர் சொல்லிடுவேன், சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வீட்டுக்கு படுத்துறேன். எனக்கு இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது. அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன். அதில் செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்காம வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவேன். அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன். செல்வா சாரும் தனுஷ் கிரிக்கெட்டில் அடக்கப்படுவாங்க, நாங்களாம் விளையாண்டுருக்கோம் அவங்களோட சேர்ந்து. ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அங்கே வரலாறு ஷூட் நடந்தது. அங்கே போய் நாங்கள் அஜித் சார் தூரமாக நின்று பார்த்துருக்கோம். ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம். சுற்றி பார்த்த மாதிரி இருந்தது. நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு படம் தான் அங்கே பண்ணேன், ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டான்னு கேள்விப்படும்போது மிகவும் வேதனை இருக்குது. இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு உருவம் கொடுத்துருக்காரா நம்புகிறேன். அதுக்காக மிக மறந்தது அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அப்புறம் கமிங் மகாராஜா, இந்த நித்தில ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படப்பான போது தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோடையும் இந்த கதையும் அதை யார் முறை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவோ வேணா இருக்கலாம் அவங்களோட. ஆனால் அவன் சொல்ல வருவது, அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவன் ரொம்ப மெனக்கெடுறான். அதை மட்டும்தான் அவன் பொத்தி பாதுகாக்கிறான். அது இவ்வளோ தெரிஞ்சிருமோ, அது இந்த ட்ரெய்லர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை, இது ஏதாவது ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான். அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற ஒரு அனைவர்கிட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்துன்னா வைங்க. தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணாம்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே தான் நமக்கு. ஸோ அது மட்டும்தான் அவனுக்கு. மற்றபடி அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். என்னுடைய 50வது படம் அது மகாராஜா வாமஞ்சத்தில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது நித்தன் மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம். சுதன் சார் எதேச்சும் 25வது படம் அமைஞ்சது சீதக்காதி. சீதக்காதியோட 25வது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம். அதே மாதிரி 50வது படத்தில் நித்தனோடு சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு. அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன். ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார், திறந்த புத்தகமாக இருந்தார். கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற ஒரு சீனில் நான், அவர், கேமராமேன், கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ். ஒரு விஷயத்தை தேடும்போது, ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இல்லையா, அது மிக அற்புதமானது. அதை பல முறை நான் நித்தினோட ஒர்க் பண்ணும்போது, என்னோடய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது நான் அனுபவிச்சேன். இட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச் திஸ். ஜூன் 14 வருது. உங்கள் எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும். எனக்கு மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டிஸாக இருக்கட்டும், மம்தா, அபிராம் மேடமாக இருக்கட்டும், அந்த கல்கியாக இருக்கட்டும், அந்த வினோத் சாகர்,
கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும். வினோத் ஆரஞ்சு விட்டாலும் நான் விரும்பி கேட்ட நடிகை. எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் நல்லா சொல்லிட்டு அப்போது பழக்கம். ஸோ கல்கி வந்து நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் நான். ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியர்டான டைமிங் இருக்குது. ரொம்ப நல்ல நடிகன். எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக வருவான் நான் நம்புகிறேன். அவன்கிட்ட நிறைய இருக்குது எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. சிறந்த சந்தர்ப்பம் அமைஞ்சு நல்ல பெரிய ஆக்டர் வருது. உட்காருங்க சார். அதுதான் நட்டி சார் இந்த படத்துக்கு வந்தது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அந்த அருள்தாசனை இந்த 50 படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது அது. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. என் இயக்குனர் என் குருநாதர் என் சிவராமசாமி சாருக்கு அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆள், யாருமே நம்பாத ஒரு ஆள், என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆள், நானே நம்பாத ஒரு ஆள், தான் இக்கட்டா சூழல் இருக்கும்போது என்ன மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் போடுறது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸ்ரீஜபாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் துவண்டு போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் சிரிப்பு நல்லா விட உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருவேன்னு என்னை ஒரு நாள் சொன்னார். ஸோ அவருக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயம். இந்த 50 படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் கோர்க்கப்பட்டது. அது ப்ரெஸ்ஸு, மீடியா, நண்பர்கள், படங்கள், இயக்குநர்கள் எல்லார்கிட்ட இருந்தும் நான் இது ஒன்று கற்றுக்கேன். அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டோ எதுவாக இருந்தாலும் என்ன அது யோசிக்க தான் வச்சது. நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னடைத்தான் கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை. ஸோ இந்த 50 படமாக என் கூட இருந்த எனக்காக பேசினேன், இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதா சொல்ல வச்சதாக இருக்கலாம், இந்த மாதிரி கடுமையான விமர்சனமாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம், நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறேன். அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மம்தா, நபிராமி அண்ட் ஃபிலோமின், பாய்ஸ் மணி அண்ட் சாரி. நான் வந்து துபாயில் இருக்கும்போது 2 படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பலேன். ஏதோ சும்மா கூட்டம் போக்கில் சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியுது நடிகராக எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் துபாய் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் நல்ல ஒல்லியாக இருப்போம். அதுவே இப்போது 5 ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் சேர்றாங்கிறப்போ 2 படத்துக்கு நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஃபோட்டோ. நான் சித்தார்த் சார் சந்திக்கும் போது அது சொல்லியிருக்கேன், மணிக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியல, சொன்னால் தெரியல. அப்புறம் மணி வந்து என் ஃப்ரெண்டு கடை, அங்கே மதுக்கடைன்னு ஒன்று இருக்குது, அந்த மதுரை கார்னர். அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும்பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை, ஸ்டேஷன் கடை, அங்கே போய் நான் நின்றுருக்கோம். பலமுறை மணியை பார்த்துருக்கேன். இந்த பையன் பாய்ஸ் நடிச்சு பையன் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ, எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேங்க அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ. பெரிய பூதம் பேயினா அது வாழ்க்கை தான், இது என்ன பண்ணணுன்னே தெரியாது, எப்படி நேற்று இருந்த நொடி இன்னைக்கு இல்லை, அடுத்த நொடியும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா, பயமுறுத்துமான்னு கூட தெரியாது. அப்படி இனிமேல் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒருத்தர் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசினது, வீட்டில் அம்மாவுக்கு செம்ம அமைச்சு, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக. இப்போ அவரோட தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம். நண்பர் ஒருத்தர், அது அறவரே தான் ஞாபகத்தில் இருக்குது. பட் மழை பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிட பிடிக்கும். இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனது, இப்பயும் ஒரு மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிடுவாருன்றது அது ரொம்ப அழகாக வாழ்க்கை சாதாரணமாக எடுத்துக்கிறதுல அது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல். நான் அந்த மாதிரி மழை பெய்யும் போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் நான் தெரிஞ்சதில் மணிகண்டன் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியாக இருந்தப்போ அதனால நான் நிறுத்திட்டேன்னு சொன்னேன் நான். ஏன்னா திறமை இல்லாத யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது. அதை நான் நம்புகிறேன். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்று போயிருக்கேன் நிறைய பேருக்கு. ஸோ அதனால் என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன்,
அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வரும். அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது, அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க, அவர்கள் என்னவா பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை, அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் பின்னடைவில் இதுவாக இருக்குது. நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன். அது நான் கிரேட்டோ சாதாரணமாக தெரியாது, பட் அதுதான் நினைக்கிறேன். ஆகுறேங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை எடுத்துக்கிட்டு சுதன் சாரும் மிதிலன் சாரும் என்னை பார்க்க வந்தபோது ஃபஸ்ட்டு சொன்ன பேர் விஜய் சேதுபதி. அப்படி சொல்லும் போது என் மனசில் எஸ் சொல்லியாச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கதை கேட்டு நம்ம கேரக்டர் என்னன்னு கேட்டு எல்லாமே போனஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கதை, எனக்கும் அதில் நல்ல ஒரு பங்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனுராக் கஷ்யப் மாதிரி ஒரு பேர் வாய்ந்த ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் அவர் கூட நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப சிறந்த நடிகர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஸோ வெரி ப்ரவுட் இந்த படத்தில் எனக்கும் வேலை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்கிறது. அண்ட் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, தேர் சம்திங், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஒரு உண்மை, என்னமோ ஒன்று இருக்குது. இந்த யார் அந்த லக்ஷ்மிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காகவது நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கும் அந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ எனக்குமே ஐம் வெரி எக்ஸைட்டட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறதுல. ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எடுத்து சொல்லி மக்களை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்திரை டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.